ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரட் குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தின்னாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் பச்சை கலர் குடமிளகாயில் விதை எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. குடமிளகாய் ஓரளவு வெந்ததும் 2 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி இதோட சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. கேரட் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு 4 பேருக்கு வரும். நல்லா ரைஸை உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக வேக வச்ச ரைஸை நல்லா ஆற விட்டுட்டு இந்த காயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கேரட் குடமிளகாய் சாதம் ரெடி. இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.